அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 பேர் சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியாது அப்படின்னாங்க. அதுல முதலாம் அவர் பெற்றோர்களை துன்புறுத்தக்கூடியவர்கள், அவங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கக்கூடியவர்கள். அது உடல் ரீதியாக இருந்தாலும் சரி, அல்லது உள்ளம் சார்ந்த விஷயங்களில் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வகையில அவர்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடியவர்கள். 2வது சொன்னாங்க, மது போதையிலே மூழ்கி இருக்கக்கூடியவர்கள், எந்த நேரம் பார்த்தாலும் மதுதான். 3வது சொன்னாங்க, செய்த தர்மத்தை சொல்லி காட்டக்கூடியவர். ஒருத்தர் நாம் உதவி செஞ்சிட்டோம், பிற்காலத்தில் அவர் நம்மளுக்கு எதிரி ஆயிட்டாரு, நம்மளுக்கு அகைன்ஸ்டா மாறிட்டாரு அப்படின்னு சொன்னா, நான் இந்த மாதிரி உதவி செஞ்சேன், இப்பெல்லாம் கொடுத்தேன், மறந்துட்டு எப்படி இருக்கான் பாரு என்று சொல்லி செய்த அந்த உதவியை சொல்லி காட்டுவது இதை அல்லாஹும் விரும்புறதில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விரும்புவதில்லை. இந்த 3 நிலைகள் யாரிடத்துல இருக்குமோ அவர்கள் சொர்க்கம் செல்ல முடியாதுன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமக்களே, இந்த 3 விஷயங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்தி இதுல நம்மளோட கவனம் போயிடாம அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடி சொர்க்கத்திற்குள் நுழைகிற நன்மக்களாக நாம் மாறுவதற்கு முயற்சிப்போம். அல்லாஹ் கிருபை செய்வானா.